இந்த வண்டி எப்படி போகத்துள்ளது பாருங்கள். வெறும் ஒயிட் ஸ்மோக் தான் போகுது. ஆயில் இல்லாமல் வண்டி ஓடி இருக்கு. அதனால் ஒயிட் ஸ்மோக் போகுது. ஆயில் போட்டோன்னு ஒயிட் ஸ்மோக் போகுது. அப்புறம் பாருங்கள், ஆயிலே வெளில தள்ளுது எக்ஸாக்ஸ்டில். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவா ஒயிட் ஸ்மோக் ப்ராப்ளம், இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது. ஒயிட் ஸ்மோக் ஹெவியாக வருது. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸு இதை நான் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு எவ்வளோ ஆகும் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக கேட்டேன். நான் 7,000 to 9,000 சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, நம்மளே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்துகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் இன்ஜின் சர்வீஸு பண்ண போகிறோம். அதாவது இன்ஜினையே கீழே இறக்கி லேத்து பட்டையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணி பக்காவாக போட போகிறேன். ஒயிட் ஸ்மோக்கே வராது, அந்த அளவுக்கு இன்ஜின் சர்வீஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, எடுத்து வச்சுருங்க, கீழே எடுத்து வச்சுருங்க. இன்ஜினுக்கு போயிடும், டேரெக்டாக இன்ஜினுக்கு போகும். ஓகேவா? மேலே உள்ள ஃப்ரேமை எடுத்து வச்சிடலாம். அது நிறையா வீடியோவில் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோலையும் நீங்கள் காணொலியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போது நம்ம வண்டியை அப்படியே ரெண்டாக பிரிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த கேபிள்லாம் வந்திருக்கு பாருங்கள், ஆக்சிலேட்டர் கேபிள், பிரேக் கேபிள், இந்த கேபிளெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. கார்பரேட்டரையும் கழட்டிடுங்க. அதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நிறையா வீடியோவில் பார்த்துருக்கீங்க. கார்பரேட்டரையும் கழட்டி விட்ருங்க. சரியா? அப்போ தான் இன்ஜினை கழட்ட முடியும். காணொலியெல்லாம் நல்லா பார்த்துங்க. நம்ம இன்ஜின் பார்க்கும்போது கீழே உள்ள இந்த நெட்டு, இதுதான் முக்கியமான நெட்டு. வண்டியை ரெண்டாக பிரிக்கிறதுல இதுதான் முக்கியமான நெட்டு. நான் தான் வண்டியை கழட்டுறேன், பார்த்துக்குங்க. இன்ஜினை காட்டும் போது கொஞ்சம் நம்ம பொறுமையாக பேசி பொறுமையாக காணொலி பார்க்கலாம். எல்லா கேபிளையும் கழட்டி விட்ருங்க. ஒயரிங் கேபிள், அப்புறம் எர்த்து கனெக்ஷன், இதுதான் எர்த்து கனெக்ஷன் இங்கே வந்துடும். எர்த்து கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இன்ஜின் பார்ட்டாக பிரியும், 2 பார்ட்டாக பிரியும் இன்ஜின். ஓகேவா? சாரி, அந்த ஃப்ரேமு. ஓகேவா? அதுக்கு இந்த பேர்லாம் அவ்வளோவா எனக்கு தெரியாதுங்க. அந்த நெட்டை கழட்டி விட்ருங்க. அது என்னது, சேக்கப்சர்னு சொல்லுவாங்க. இது ஏர் ஃபில்ட்ரு, அந்த நெட்டு. என்னடா பேர்லாம் தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்காதீங்க. வேலைக்காரன், வேலை தெரியும். இது ஏர் ஃபில்ட்ரு. ஓகேவா? இது ஏருக்கு போகிற பைப் லைனு, இது ஏர் ஃபில்ட்ரு. எடுத்து ரிமூவ் பண்ணி கழட்டி விட்ருங்க. இந்த பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்ஜின் தனியாக வந்துடுதுங்க. இதை வச்சு தான் ரொம்ப பேர் காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வழியா இன்ஜினை கழட்டியாச்சு. நான் தான் கழட்டினேன். நம்மளும் மெக்கானிக் தான், ஆகிடலாம். பாருங்க, இதை நீங்களும் செய்கிறதுக்கு மன தைரியம் தான் வேணும். நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி பிரிச்சுருங்க. ஈஸியாக பிரிச்சிங்கன்னா மாற்றிடலாம். அப்புறம் அந்த கவரெல்லாம் கழட்டணும். ஓகேவா? இந்த ஸ்க்ரூ, நெட்டு, இந்த கவர் நீங்கள் பார்த்தாவே தெரியுங்க, உங்களுக்கே தெரியுங்க. இந்த கவரை கழட்டணும். ஆல்ரெடி கார்பரேட்டர் கழட்டிருந்தால் ஓகே, இல்லைன்னா இப்போ கழட்டி விட்ருங்க. அது செயின் டைட்டு வைக்கிறது. இப்போ எல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஒன்றும் குழம்பிக்காதீங்க. ஓகேவா? பயப்படாதீங்க. சிம்பிளான மெத்தடு. ஈஸியாக வண்டியை நம்மளே சர்வீஸ் பண்ணணும். 10,000 செலவு பண்ண தேவையில்லை. என்ன, ஒரு 1,500 ரூபா அவ்வளோதாங்க ஆகும். மேக்ஸிமம் 1,800 ரூபா செலவாக போகுது, அவ்வளோதான். சார், நல்லா மைண்டில் வச்சிங்க. இந்த வீடியோலாம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. நான் மெக்கானிக்கு கிடையாதுங்க. நான் உங்களுக்கு பெருமையாக சொல்லுவேன், நான் மெக்கானிக் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு இன்ஜினை இறக்கி வேலை பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க. எல்லாமே யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம். எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம். தைரியமாக நீங்களும் செய்யலாம். 10,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு ஒரு 1,500 ரூபா செலவு பண்ணி நம்ம இன்ஜினை பக்காவாக ரெடி பண்ணி வீட்டிலே வச்சுக்கலாம். பொறுமையாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஐயோ இது சரியாக மாற்றிருப்பாங்களா, இல்லை இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமே கரெக்டாக போட்டிருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேக நோக்கத்தோடு இல்லாமல், என்ன, நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கார்பரேட்டரை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். என்ன, செல்ஃப் மோட்டரை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ஆயில் ஒழுவுச்சுல்ல, எக்ஸாக்ஸ்ட்டு, அதை பக்காவாக க்ளீன் பண்ணி போட போகிறேன். என்ன, இதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், புது வண்டி மாதிரி மாற்றிடலாம் நீங்கள். ஓகேவா? ஒரு வேலை எடுத்திங்கனாக்கா அவங்கெல்லாம் இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை என்ன வேலை கொடுத்தீங்களோ அந்த வேலை செஞ்சு கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவாங்க. நம்ம வேலை செய்கிறதுனால பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எப்படிலாம் வேலை பார்க்கணுமோ அதையும் சேர்த்து நம்ம வேலை பார்த்துப்போம். இதுதான் நம்ம வேலை பார்க்குறதுக்கும் கடையில் கொடுத்து வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது.
அப்புறம் என்னுடைய யூடியூப்பில் நல்ல நல்ல கமெண்ட்ஸும் வருது. அவங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் சேனல் பார்க்குற 10 நிமிஷம் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சார் 10 நிமிஷம் தான் இருக்குது ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் அப்லோட் பண்ணுறதுக்கு. அந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியும், எவ்வளோ புரியும், உங்கள் புரிதல் வேணும் முதல்ல. ரெண்டாவது, இது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக உள்ள சேனலை நான் மாற்றுறேன். அந்த டைம் பார்க்கும்போது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது நாட் என்டர்டைன்மெண்ட்டு சார், இது லேர்னிங் ப்ராசஸ்ஸு. இதை கற்றுக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா உடனே நீங்கள் இப்போ பாஸ் ஆகிட முடியாது. ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்க சொல்கிறாங்க. ஒரு மெக்கானிக் ஆகணுன்னாக்கா போய் ஒரு இடத்துல போய் உடனே கற்றுட்டு வந்துட முடியாது. அங்கே 2-3 வருஷம் வெயிட் பண்ணி உட்காந்து வேலை கற்றுக்க சொல்கிறாங்க. நீங்கள் தள்ளி விட்டு பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி சார் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும்? புரிதல் வேணும். அதனால் பொறுமையாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். உங்களை 10 நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது காமெடி போட்டு ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா வேறு ஏதாவது போட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார். மகிழ்ச்சி அடைங்க. என்னுடைய சேனல் யாருக்கு உபயோகப்படும் அப்படின்ட்டு வேலை முடிஞ்சால் என்ன பேசணுமோ அதை பேசி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்டேட் பண்ணி விட்றேன், கேளுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. பார்ட் 1 பார்ட் 2லாம் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், மோஸ்ட்லி வேலை முடிஞ்சிச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய வீடியோ வந்து டூ வீலரு, பர்டிகுலராக டூ வீலரு சர்வீஸை மட்டும் நான் சொல்கிறேன். யார் பார்ப்பாங்க என்னுடைய வீடியோவை? ஒரு வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, என்னடா இவன் வீடியோ போட்டுட்ருக்கான், இவன் வந்துட்டு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால், ஒரு சில பேர் வந்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க ஓரளவு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. 70% நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பிகினராக இருப்பாங்கள்ல, போயிட்டு இப்போ எஜுகேஷன்லாம் போகாமல், படிப்பு வராமல், சரி அவங்க வீட்டில் திட்டி நீ போயிட்டு எங்கேயாவது போய் வேலை செஞ்சுட்டு வா அப்படிம்பாங்க. குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஜாப் பாரு, ஒரு மெக்கானிக் கற்றுக்க, தொழில் நல்லா வரும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அவங்கள வந்துட்டு குடும்பத்தை வந்து மேலே கொண்டு வரணும். அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், கட்டி கொடுக்கணும், குடும்பத்தை ரன் பண்ணணும், நீ போயிட்டு ஏதாவது சம்பாதிக்கணுப்பா அப்படின்ட்டு மெக்கானிக்கை அனுப்புகிறாங்க பாருங்கள். அவன் வந்து பிகினராக வந்து சேர்ந்துருப்பான். இதில் நம்ம தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்ட்டு பிகினரில் வந்து சேர்ந்துருப்பான். அந்த பையனும் அந்த தம்பிங்கள்லாம், அந்த சின்ன தம்பிங்கள்லாம் ஆசையாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு நிற்பானோ. ஒரு மெக்கானிக், சீனியர் மெக்கானிக், எல்லாரையும் நான் குறை சொல்லலை, சீனியரில் ஒரு சில பேரை சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பாலிட்டிக்ஸ். சீனியர் மெக்கானிக்கிட்ட ஆசையாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நிற்பாங்க அந்த தம்பிங்கள்லாம், அந்த சின்ன பசங்க, பிகினர்ஸு. இவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக கடையை பார்த்துக்கிறது தான் வேலையே. நீ கடையை பார்த்துக்க அப்படின்ட்டு இன்னும் ரூபா அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க போல இருக்குது. அந்த கிளட்சி பிளேட்டு, இந்த பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது, மற்ற சின்ன ஒர்க்கெல்லாம் அவன்கிட்ட கொடுக்குறது. கிளட்சி பிளேட்டு கயிட்ட சொல்கிறதெல்லாம் அவனை டிபெண்ட் பண்ணி அவன் தான் கயிட்டுவான். மாட்டுறது மட்டும் இவங்க சீனியர் மாட்டி விட்ருவாங்க. இன்ஜினை கயிட்டுறதெல்லாம் அவனை விட்டு கயிட்டுவாங்க. வீலை கயிட்டு தூக்கி வைக்கிறது, பலு தூக்குறதுலாம் அவன் தான் செய்வான் என்ன. ஆனால் இன்ஜினில் டைம் செயின் எப்படி ஃபிட் பண்ணுறது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிஸ்டனை எந்த பொசிஷனில் வச்சு, டாப்பில் வச்சு மாட்டுறதா, பாட்டத்தில் வச்சு மாட்டுறதா, கம்ப்ரஷன் பொசிஷனா, எக்ஸாக்ட் பொசிஷனா, இதை வந்து அந்த நேரம் பார்த்து போயிட்டு ஸ்பேனர் எடுத்துடுவா, ஒரு குரடை எடுத்துடுவா, ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துடுவா அப்படின்னோன்னா அவன் வந்து ஓடி போயிடுவான். அவசரப்பட்டு எடுத்துகிட்டு வரணும், சார் கேட்குறாரு, சீனியர் கேட்குறாருன்னு ஓடி போயிடுவான். அவனால் பார்க்க முடியாது. ஓகேவா? இது எங்கே பார்த்தாலும் நடக்குது. அவனுக்கும் ஒரு நேரத்தில் அவனுக்கும் புரிஞ்சுப்பான், என்னடா இது நம்ம ஆர்வமாக கற்றுக்கலான்னு பார்க்குறோம், இந்த நேரம் பார்த்து அவர் அதை எடுக்க சொல்கிறாரு, இதை எடுக்க சொல்கிறாருன்னு அவனுக்கும் தெரியும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அவனும் போயிடுவான். ஆனால் இனிமேலாவது கேட்கணும். என்ன கேட்கணும், ஆனால் நான் இதை வந்து மாட்டும் போது நான் பார்க்கணுண்ணே, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் மாட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லையா, என் வீடியோ பாருங்கள், இந்தமாரி யூடியூப்லலாம் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. அதை என்ன பொசிஷனில் மாட்டுறாங்க, கயட்டுறது ஈஸி, மாட்டும் போது என்ன பொசிஷனில் மாட்டுறாங்க. ஏன்னா கயட்டுறது ஒரு மாடலாக இருக்கும்,
மாற்றுறது வேறு மாடலாக இருக்கும். எல்லாமே ஒரே பொசிஷனில் இருக்காது. அப்படிங்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக கற்றுக்கிட்டு டக்குன்னு மேலே வாங்க. நான் என்ன எங்கேயாவது போய் எங்கேயாவது வேலை பார்த்தேன்னா, நான் எப்படி இந்த ஒரு இன்ஜினியே கட்டி மாட்டினேன், யூடியூப்பில் பார்த்து படிச்சுக்கிட்டேன். மொத்த கைடெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வாட்டி தான் இது ஃபஸ்ட் டைமாக இதை கட்டுறேன். நீங்களும் கட்டி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு இன்ஜினை பிரித்து கட்டி பாருங்கள், எப்படி இதை கட்டலாம், எப்படி மாட்டலாம் அப்படின்ட்டு. ஒரு கிடைச்சதுன்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது, கிடைச்சதுன்னு மாட்டி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். யாரையும் குறை சொல்ல பஸ்ஸு. நான் இதில் குறை சொல்லணுன்ட்டு நான் சொல்ல வரல. அந்தமாரிலாம் இருக்காங்க, அந்தமாரி பசங்கள்லாம் இருக்காங்க, ஒன்றுமே ஆர்வமாக இருப்பாங்க. நானும் அந்தமாரிலாம் நிறையா அடிபட்டுருக்கேன். நானும் ஒன்றும் டப்புன்னு மேலெலாம் வரா மாதிரிலாம் இல்லை. சின்ன வயசுலேருந்து அடிபட்டு தான் நாங்களும் மேலே வந்திருக்கோம். எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அதற்காக சொல்ல வரேன். அந்தமாரி பசங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வாங்க போய் பார்ப்போம், ஓடுதா ஓடலையான்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். அட ஆமாம், புகையே இல்லாமல் வருதே, ஓடுதே. நம்மளும் ரெடி பண்ணாலும் ஓடும் போல் இருக்க. அப்புறம் என்னங்க, அடுத்த பாட்டில் இன்ஜினை பற்றி தரவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். டைமிங் செயின்லாம் கேட்டது எப்படி, என்ன ஏதுன்ற எல்லாமே செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன் எல்லாத்தையும். தேங்க்யூ.